ஹாய் ஸ்வீட்டீஸ், டபுள் ஹெலிக்ஸோட தேர்ட் எபிசோட பார்க்க போகிறோம். என்னோட த்ரோட்டுக்கு சின்ன ப்ராப்ளம், அதனால சவுண்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? நம்ம செகண்ட் லீடை பார்த்தோம், லாங் அண்ட் சென்சன். இன்னொரு நாள் லாங் அந்த பாருக்கு வரா, இன்னொரு பாருக்கு வரா. அங்கே சென்சன் அவனே எழுதின பாட்டு பாடிட்டு இருக்கா, ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே தான் சென்சனும் பார்த்து சிரிக்கிறா. சென்சன் அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுது. அதை முடிச்சுட்டு போகும்போது எல்லாம் கேட்குறா, சாப்பிட போகலாமான்னு. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், உங்கூட எதுவும் வச்சுக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி போக பார்க்கவும் முன்னாடி வந்து நின்று சாப்பிட வரதானே கேட்குது, மேரேஜுக்கு கை கொடுக்க இல்லையே. அட மாறியான்னு சொல்லி அவன் அங்கிருந்து போகுது. என்ன சாப்பிட வேணும்னு சொல்லியே லாங்க பின்னாடி போறா. அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம இப்போவும் ஈச்சனோட ஃப்ளாஷ்பேக்கில் தானே இருப்போம். ஈச்சன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. அங்கே அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு, பேரு ஷுலாங். அவளுக்கு ஈச்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. கேட்குது, கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ண பிளான் பண்ணியிருக்கேன்னு. இங்கேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தம்பி உங்கள் ஸ்கூலில் தான் படிக்குது, இங்கே இருந்தால் தான் அவனை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ அவள் கேட்குது, அவளோட அப்பா கம்பெனியில் வரியான்னு. எதையாச்சும் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஈச்சனுக்கு அம்மா கிட்டே இருந்த கோல் வருது. பார்த்தா அப்பா செத்துட்டான் தான் தெரிய வருது. சடனாக அப்பா கூட இல்லைங்கிற நியூஸு அவங்கள ரொம்பவும் பாதிச்சிருச்சு. அந்த கஷ்டத்தில் குடிச்சிட்டு இருக்கும்போது, நீ இப்போவும் லுஃபங்க காண்டாக்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குது. ஆனால் ஈசன் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் அவனோட கையில் இருக்கிற ரிங்கை தொட்டு பார்க்குது. அதுலேருந்தே நமக்கு தெரியுது இப்போவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான்னு. ஸோ பேசிக்கலி ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. இங்கே லுஃபங் பாரில் இருக்கு, அங்கே ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கி தான் பார்த்துட்டு இருக்கா. குடிச்சு நடக்க முடியாம வீட்டுக்கு வந்தா அங்க அக்கா இருக்கா. அக்கா என்னடான்னா ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்து இதுதான் உன் ஃபியான்சிங்கிறா. பிஸ்னஸ்க்காக தான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுது. அதுக்கு எனக்கு என்ன வருதுன்னு லூஃபன் கேட்கறதுக்கு, இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா உன்னை லாங்சங்கில் கம்பெனி மேனேஜ் பண்ண விடும் அப்படின்னு சொல்லும்போது, எதையாச்சும் பண்ணத்தல எனக்கு வேணான்னு சொல்லி லூஃபன் போக பார்க்குது. உனக்கு திரும்பி போக ஒரு வழிதான் இதுன்னு அக்கா சொல்லுது. திரும்பி போகலான்னா இதென்ன பார்க்கலான்னு அர்த்தம். அப்படியே இச்சனை பார்த்தா அவன் ஜோபை பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் நியூஸ் இருக்குது. அப்போ அதில் லூஃபங்கோட ஃபேமிலி ரொம்பவும் பெரிய ஃபேமிலி தானே, அதனால நியூஸில் லூஃபங் எப்படி மேரேஜ் பண்ண போகுதுன்னு, அதுவும் எப்படி பார்த்ததும் காதலுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதை கேட்குற ஈச்சனுக்கு எப்படி இருக்கும். அங்கே வந்த சென்சன் கூட அதை கேட்குது. அப்புறமா பார்த்தா ஈச்சன் ஃபுட் மேக் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் மோதிரத்தை பார்த்துட்டு இருக்குது. லூஃபங்குக்கு இன்னொருத்த கூட மேரேஜுங்கிறது அவனால் ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப சோகமாக இருக்கா. நான் ஃபுட் மேக் பண்ணிட்டு இருக்கேன், அதை பார்க்கல. சென்சன்னா வந்து அந்த சூடாக இருக்கிறதுல பிடிச்சே மாத்துறா. அவனோட கையும் சுடுது. அப்போ தான் ஈச்சன் போதத்திலே வரா. மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது, அண்ணா நீ இவ்வளோலாம் சாடாகிறதுக்கு அவன் வருத்தம் இல்லைண்ணா, மறந்துடே. நீ சொன்னதும் சரிதான், அவள் ரொம்ப முன்னாடியே மறந்துட்டா, நானும் மறக்கணும். அவள் மூவானாச்சு, இப்போ ஒரு பொண்ணை கட்டிக்க போறா. என்னால் தான் கம்ப்ளீட்டாக மறக்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, அண்ணா என் கூட வாயின்னு சொல்லி சென்சன் பார்ட் டைமாக வேலை பார்க்குதே அந்த பார்க்கு தான் வருது. ரெண்டு பேருமே ரொம்பவும் குடிக்கிறா. நிறைய போட்டில்ஸ் காலி பண்ணுது. இடையில சென்சன் பாத்ரூம்ல போகுது. இந்த டைம்ல அங்கே லாங் வருது. ஆனால் ஈச்சனுக்கு போதையில இருக்கிறதாலே லாங்க லூஃபங்கா தான் தெரியுது. லூஃபங் அப்படின்னு சொல்லியே போய் கட்டிக்கிறா. லாங் என்னடான்னா யாரோ கண்ணை வச்சு மிரட்டுற மாதிரி கையை உயர்த்திட்டு நிற்கிறா. நான் லூஃபங் இல்லைன்னு சொல்லிட்டேன். சென்சன் தான் வந்து பிடிச்சி மாத்துது. அப்புறமா பார்த்தா ரெண்டு பேருமே ஈச்சனை படுக்க வச்சு வெளியில வரா. ஆமா, உனக்கு அண்ணா எல்லாம் இருக்கா, அவருக்கு என்னாச்சு, ட்ராமால இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ சென்சன் என்னடான்னா ரொம்பவும் ஹாப்பியாக கேட்குது. ஆமா லாங், உனக்கு பையனை தானே பிடிக்கும். ரொம்ப நல்லா சிரிச்சுட்டே சொல்கிறா. தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு டேபிளோட சேர்த்து ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறா. எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண வருவோம். அப்படியே வாய் போத்துது. என்னாச்சு அப்படின்னு லாங் கேட்கும்போது, ஆனால் எனக்கு மென்ன பிடிக்காது, இன்னும் சொன்னா உன்னை பிடிக்காது. நீ இப்போ என் அண்ணனை பார்த்தேன் தானே, என்ன மாதிரியே இருக்கான்ல, ஏன் நீ அண்ணனை பார்க்கக்கூடாது. இது எப்படி தான் ஒரு மனுஷனால ஏற்றுக்க முடியும். நீ என்ன சொல்கிறேன்னு உனக்கே புரியுதான்னு லாங்க கேட்கும்போது, என் அண்ணா நிறையவும் கெட்ட விஷயத்திலோட கடந்து போனான். ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லாத செல்ஃபிஷாக இருக்கிற மென்கிட்ட காதலில் விழுந்துட்டா. ஒரு வாக்கு கூட சொல்லாமல் அவள் அண்ணனை விட்டு போயிட்டா.
இப்போ என்னடான்னா மேரேஜ் பண்ணிக்க போறா. நான் சொல்லுவேன் அவனுக்கு எதுவும் இல்லைன்னு. ஆனா அப்படி இல்ல. அவனால ஒரு நாளைக்கு கூட எத்தையும் மறக்க முடியாது. எல்லாருமே சொல்லுது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகணும்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தொடங்கணும்னு. அந்த கண்ணீரை தொடச்சிட்டே சொல்றான் என் அண்ணனை டேட் பண்ணுன்னு. எப்படிதான் அக்செப்ட் பண்ண முடியும்? அப்படி அவன் கிட்ட வந்து இதுதான் உன்னோட ஆன்சரா ஆமான்னு தலையாட்டும் போது சரி எதுவாக இருந்தாலும் தொங்கிட்டா வர டைப்பு நான் இல்லை. அப்புறம் உன் அண்ணா நல்லா தான் இருக்கு யோசிக்கிறேன். நீ எத்த வேணா பண்ணுன்னு சொல்லவும் சரின்னு சொல்லி எழுந்து போகுது. அழுதுட்டே எழுந்து போகுது. அண்ணாக்காக என்ன சொல்லி அண்ணனுக்கே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கே புரியலை. ஒரு பக்கம் அண்ணன், ஒரு பக்கம் பிடிச்ச பையன், ஒரு பக்கம் அவனே கஷ்டப்பட போறான். ஈச்சன் காலையில எழுந்து பார்த்தா அங்க லூஃபன் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது லாங்குதா. நீங்க யாருன்னு ஈச்சன் கேட்கும்போது என் பேர்ல தான் நீங்க ரொம்ப குடிச்சிட்டு இருந்த ஞாபகம் இல்லையா? ஈச்சன் மன்னிப்பும் நன்றியும் சொல்லுது. அதெல்லாம் தேவையில்லை, நான் ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேப் விட்டு வெளியில பாக்குது. அந்த ரூமுக்கு வெளியில தான் செஞ்சு நிக்குது. அவனுக்கு கேட்கணும்னே சத்தமா சொல்லுது நேத்து உன்னை பார்த்த போது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. 2 பேரும் புரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் தர முடியுமா அப்படின்னு அவனும் பிடிக்காம சொல்றா. ஈச்சனுக்கும் எதுவும் தெரியல. செஞ்சுன்னு சோகமா போகுது. அதுவும் சத்தமா கதவை சாத்திட்டு அது எதனாலேன்னு லாங்குக்கும் புரியுது. ஈச்சன் ரொம்பவும் பெயின்ல இருந்ததால அவனும் லாங்க ரிஜெக்ட் பண்ணல. ஏதாச்சும் புதுசா செய்யணும்னு அவனுக்கும் தோணிச்சு. லூஃபங்கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆக அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது லாங் என்னடான்னா ஃபோட்டோ பிடிச்சி சென்சனுக்கு அனுப்பி உன் அண்ணாக்கு என் குக்கிங் பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் பண்ணுறா. ஈச்சன் கூட மூவி பார்க்கும்போது கூட லாங்கு சென்சனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஈச்சனும் லாங்கும் சும்மா பேசிட்டு தான் இருந்தா ரொம்ப நல்ல பையன்னு ஈச்சனுக்கும் புரியுது. ரொம்ப நாளாக தெரிஞ்சா ஓல்டு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஈச்சனுக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் லாங்கோட பர்த்டே வருது. லாங்கு, ஈச்சன், சென்சன் அப்புறம் லாங்கோட ஃப்ரெண்டு 4 பேருமே இருக்கா. ஈச்சன் தான் லாங்கோட கிட்ட இருக்கா. இருந்தா கூட சென்சன் லாங்கும் தான் மாற்றி மாற்றி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா. அப்புறமா விஷ் பண்ணி கேக் கட் பண்ணிட்டு ஈச்சன்னு கூப்பிடுறா. 2 பேரோட பேரும் ஈச்சன் தானே. நம்ம ஈச்சன் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் ஓகே இவரும் ஈச்சன் தான்னு லாங்குக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. இதை அவனோட ஃபேவரேட் ஆல்மண்ட் கேக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாராமா. ஈச்சன் அது வாங்கி எனக்கு ஆல்மண்ட் பிடிக்காது சென்சனுக்கு தான் பிடிக்கும்னு சொல்லி அதை சென்சனுக்கு தான் ஃபேவரேட்னு சொல்லி அவங்கிட்டே கொடுக்குறா. ஈச்சன் ஹாப்பியாக தான் இருக்கு. லாங்குக்கு பிடிச்சது சென்சன்னு அதனால அவனுக்கு கிடைக்கணும்னு தானே ஆசைப்படுவான். இந்த டைமில் இவங்க என்னடான்னா ஒருத்தரை மாற்றி பார்த்துட்டே இருக்கா. இதை ஈச்சனை நோட் பண்ணுறா. அப்படி பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா வீட்டுக்கு விடுறதுக்காக கார் எடுத்துட்டு வரா. அண்ணா நீங்கள் போயிடு, நான் ஃப்ரெண்டு வீட்டில் வீடியோ கேம்ஸ் கழிக்க போகிறேன்னு அவங்க தனியாக இருக்கணும்னே செஞ்சன் சொல்லுது. அது பரவாயில்ல, நீ வேறு உன் அண்ணாவை விட்டுறதுக்கு அப்புறம் நான் உன்னை உன் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு விடுறேன்னு லாங்க சொல்லும்போது அண்ணா நீ ஏறுன்னு காரில் ஏற்றி விட்டு லாங்க கிட்ட என் அண்ணாவை சேஃபாக வீட்டில் விட்டுடு, அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி விட பார்க்குது. அப்போ கூட லானை பார்க்கும்போதும் செஞ்சனை பார்க்கும்போதும் ஏதோ இருக்குன்னு ஈச்சனுக்கு ஃபீல் ஆகுது. செஞ்சனும் பிடிச்ச செய்யலே அதனாலேயே சோகமாக தான் இருக்கா. போயிட்டு இருக்கும்போது லான் ஈச்சனுக்கிட்ட சொல்லுது உன் தம்பிக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும். நீ ஹர்ட் ஆகிறதுனால தாங்கிக்கவே முடியாது. ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனை கூட இப்படி பேசுறது ஸ்ட்ரேஞ்சாக தானே இருக்கு. அதனால ஏன் எப்படி சொல்லுதுன்னு கேட்குது. எதுவும் இல்லை, நீயும் தம்பியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கானே அதனால யோசிச்சுட்டேன். அப்புறம் வீட்டில் ட்ராப் பண்ணும்போது ஈச்சன் ஜாப் பார்த்துட்டான்னு இருக்கா. அதை பற்றி கேட்குறா. பார்த்துட்டா தான் இருக்கு, டிசைட் பண்ணலேன்னு சொல்லும்போது டைம் எடுத்து முடிவை எடுன்னு சொல்லி ரொம்பவும் கேஷுவலாக தான் பேசி அனுப்புது. இருந்தாலும் என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி ஈச்சனுக்கு ஃபீல் ஆகுது. லாங்க நேரம் பார்க்க வந்தா அங்கதான் செஞ்சன் குடிச்சிட்டு இருக்கான். போதையில இருக்கிற பையன் லாங்க பார்த்ததும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எவ்வளோ தாமதம் அப்படின்னு சொல்லி லாங்க தொட்டு தொட்டு பார்த்து ரொம்பவும் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து லானும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. போலான்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு வரா. இங்க ஈச்சன் தம்பிக்கு ரொம்ப லேட் ஆகுதுப்பா, அங்கே ரீச் ஆனதும் மெசேஜ் போடுன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அப்புறம் நெட்டில் லூஃபங்க பற்றி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. காலையில் பார்த்தா கூட செஞ்சன் மெசேஜ் ரீட் பண்ணலேன்னு தெரியுது. கால் பண்ண கூட செய்கிறா, ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். அதனாலே ஃபுட் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புது.
இங்க செஞ்சனையும் லாங்கையும் பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. அது எப்படி தூங்குறான் பாருங்களே. அதுவும் லாங்க பார்க்கணுமே, உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா. எழுந்து பார்க்குறா செஞ்சனுக்கு யாரோடையோ கையில படுத்துட்டு இருக்கான்னு தான் தெரியுது. யார கூட இருக்கான்னு கூட பார்க்கல. ஸ்ட்ரைட்டா எழுந்து பார்க்கறது ஏதாச்சும் நடந்துச்சாந்தா. நான் ஏன் உன் பிளேஸ்ல இருக்கேன்னு கேட்டா, நீ ரொம்பவும் குடிச்சிருந்தா. ஃப்ரெண்டு தான் கொண்டு விட்டா. என் ஃப்ரெண்டு தான் கொண்டு விட்டா. அவனுக்கு தான் நீ எங்க ஸ்டே பண்றேன்னு தெரியலையே. எழுந்து போக பார்க்கும்போது, ஆமா நீ தானே சொன்ன ஃப்ரெண்டு கூட விளையாட போறேன்னு. அப்புறம் ஏன் பார்ல இருந்த? இது உன்னோட விஷயம் இல்லைன்னு சொல்லி செஞ்சேன் போக பார்க்கவும், முன்னாடி நான் தலையிட மாட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. எதுவா இருந்தாலும் நான் உன்னோட அண்ணாவை டேட் பண்ணிட்டு இருக்கேனே. உன் பிரதர் உன்னை பத்தி நிறையவும் கேர் பண்றா. அவனோட பாய் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவனுக்கு பிடிச்சத எனக்கும் பிடிக்கணும் தானே அப்படின்னு ரொம்பவும் கிட்ட வந்து சொல்றா. நிறுத்துன்னு சொல்லி வெளியே வந்தா. பின்னாடியே வந்து, ஏன் நானும் உன் அண்ணாவும் டேட் பண்ணது உனக்கு பிடிக்கலையா? அதானே உனக்கு வேணும். நிறுத்துன்னு செஞ்சன். அது ஒன்றும் இல்லை, பல தடவை சொல்லுது. ஃபேஸை பிடிச்சிட்டு சொல்லு, இவ்வளோ பண்ண போதுமா இல்லை லைஃப் லாங்கா அவன் கூட இருக்கணுமா? அப்போ நாங்கள் கொஞ்சிட்டு இருக்கிறத உன்னால் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் காமா சொல்கிறா. சென்சன், நீயே உன்கிட்டயே கேளு, உனக்கு இது தானா வேணும்னு. சென்சனுக்கு லானா பிடிக்கும் தானே, அதனாலே நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதோட நிறுத்திடுன்னு சென்சன் சொல்லுது. ஏன் நீ அழுதுட்டு இருக்க? நான் நினச்சி உனக்கு என்ன பிடிக்காதுன்னு லான் சொல்லவும், ஆமா பிடிக்காதுன்னு தான் சென்சன்னு சொல்லுது. ஆனால் லாங் அவனை கிஸ் பண்ணுறா. அப்புறமா சென்சனை பார்க்குது. அவனுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பவும் கிஸ் பண்ணுறா. பையன் என்னடானா அழுதுட்டே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறமா பார்த்தா சென்சனும் கூட ரொம்பவும் இன்வால்வ்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே ஸ்டாப் பண்ணுது. இல்லை இல்லை பரவாயில்ல எதுவும் இல்லைங்கிற மாதிரி தலையில தடவிட்டே சொல்கிறா. இது என்னோட தப்புதா. நீ அப்போ சொன்னபோது நானும் பண்ணியிருக்க கூடாதா. எதை பற்றியும் கவலைப்படாத, நம்ம ஒன்றாவே போய் உன் பிரதர்கிட்ட சொல்லலான்னு சொல்லி முடிக்கலை. முடிச்ச தள்ளிட்டு முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அவன் இன்னமும் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அழுதுட்டே சொல்கிறா. நீ இதை எவ்வளோ இழுத்துட்டு போறியோ அவ்வளோ கவலமா உன் பிரதர் தான் ஹர்ட் ஆவா. எனக்கு பார்க்குற எல்லா பையனுங்களையும் பிடிக்காது. ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பர்சன் நீ மட்டும்தான். என் லைஃப் முழுசா உன் பிரதர்கிட்ட நான் போய் பேசிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறியா? அது முடியும்னு நினைக்கிறியா? அது எனக்கு நியாயமா இருக்குமா, உன் பிரதருக்கு நியாயமா இருக்குமா? அந்த லூ பையனால உன் அண்ணாக்கு லவ்னாலே பயம். அதில் எனக்கும் உனக்கும் எதுவுமே செய்ய முடியாது. நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க போறேன்னா நானே லூஃபங்க கண்டுபிடிக்கிறேன், உன் அண்ணாக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே மோனாக முடியும்னு சொல்லி போக பார்க்கவும் அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் சென்சன்னு கேட்குது. யாரு? ஈச்சா வந்திருக்கா. ரெண்டு பேருமே ஷோக் ஆகுது. ஈச்சன் இருந்தான்னா சென்சனுக்கு பிடிச்சா ஆல்மண்ட் குக்கீஸ் எடுத்துட்டு லாங்கோட வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன்னா. ஈச்சன் இதை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது, அண்ணா அவன் சொன்னதெல்லாம் மைண்ட் பண்ணாத, ஏதோ உளறிட்டு இருக்கா, நேத்து குடிச்சதால. இனிமே உங்ககிட்ட நல்லாதான் நடந்துப்பா, சரிதானே லாங் அப்படின்னு லாங் கிட்ட கேட்டா. ஈச்சன் என்னை மன்னிச்சுட்டேன்னு லாங் கேக்குது. சென்சன் இன்னமும் ஈச்சனை கன்வின்ஸ் பண்ணதா பாக்குது. சென்சன், நீ அப்செட் ஆகாத, நான் சொல்றத கேளு. எனக்கும் லாங்குக்கும் ஃபீலிங்ஸ் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான். இல்லை அது நிஜம் இல்லை, அவனுக்கு ஒன்று பிடிக்கும், உன்கிட்ட நல்லா தான் நடந்துப்பான்ட்டா இப்போ கூட சென்சன் சொல்லுது. ஈச்சன் லாங்க கிட்ட நீங்க எப்போ பார்த்தேன்னு கேட்குது. இவன் என்னோட பாரில் வேலைக்கு வந்த முதல் நாளே எனக்கு அவனை தெரியும், அப்பவே பிடிச்சிருந்தது. அவனுக்கும் தான் என்ன பிடிக்கும், ஆனால் எஸ் சொல்லலை. ஆனால் எனக்கு அவனை ரொம்பவும் பிடிக்கும். ஈச்சன் சென்சனோட தலையில தடவிக்கிட்டே சொல்கிறா. உனக்கும் பிடிக்கும்னா ஏன் எஸ் சொல்லலை? என்னாலையா? நானும் லூஃபங்கும் லவ் பண்ணது உன்னை பயப்படுத்துச்சா? அதை சொல்லவும் அப்படியே பயந்துட்டே, அப்படியெல்லாம் இல்லைண்ணா, இது உன்னோட தப்பு இல்லைன்னு ஈச்சனுக்கு ஹர்ட் ஆகுமான்னு அவளும் கவலைப்பட்டு சொல்கிறான். எனக்கு ஆம்பளைங்களையே பிடிக்காதுன்னு. அவனை பிடிச்சிருக்கிறதுல தப்பு எதுவும் இல்லை. நீ உன்னோட மனசு சொல்கிறத கேளு. ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவ்வளோதான், அதில் எந்த தப்பும் இல்லை. அது உன்னால் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்புறமா பார்த்தா ஈச்சன் அங்கே இருந்து போகிறா. செஞ்சம் கேட்குது, எங்களாலேயான்னு? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு அங்கே இருக்கிற கம்பெனியில் தான் வேலை கிடச்சிருக்கு, அங்கே தான் நல்ல பேக்கேஜ் இருக்குது அப்படின்னா உன்னை கொண்டு விட எங்களை ஏன் அனுமதிக்கலைன்னு கேட்கவும், நான் என்ன குழந்தையா? அது மட்டும் இல்லை,
லாங்குக்கு பகலில் ஒர்க் பண்ணணும், நைட்டு பாரில் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லை உனக்கு இன்டர்ன்ஷிப்பும் இருக்குன்னு சொல்லி ஈசன் அங்கேருந்து போகுது. அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் காமிக்குது லூஃபன் காரில் வந்துட்டு இருக்கா. அந்த டைமில் புது எம்ப்ளாயீஸோட லிஸ்ட்டை பார்க்கும்போது அதில் ஈசனோட பேரும் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கையிலேருந்து தான் வந்துட்டு இருக்கா. ஆனால் வீட்டுக்கு கூட போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸுக்கு தான் வரா. ஈசன் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அங்கே இறங்கும் போதே மோதிரத்தை தொட்டு பார்த்துட்டு வந்தா. அப்புறம் ஆஃபீஸில் வந்து ஈசனை பார்த்தது பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறமா பார்த்தா புது எம்ப்ளாயீஸ் கூட மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. லூஃபங்கும் வரா. வந்து பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே அந்த ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட பேரு ஷாஷா. அவங்க கிட்ட கிட்ட நின்றுட்டு இருக்கா. ஈசன் லூஃபங்கையே கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லூஃபங் அப்படியே பார்க்குது. ஈசன் பார்த்தா லூஃபங் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கா. அப்ப எங்கேயாச்சும் பாப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஈசன் என்னடான்னா சாஷா கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப க்ளோஸா இருந்து பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே கொலை பண்ணணும் போல தோணுதோ என்னவோ அப்படி பார்த்துட்டு இருக்கா. ஷாஷா தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கே, அதனால சொல்லவும் வேணாம். அப்புறமா பார்த்தா லூஃபங் ஃபோனில் பேசிட்டு இருக்கா. அந்த டைமில் பி ஃப்ரெண்ட் அப்புறம் ஈச்சம் வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் ஷாஷா வருது. அவங்க ரொம்பவும் ப்ளே பண்ணிட்டு போறா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் பையனுக்கு வயிறு எரியுது. அப்புறமா லூஃபங்கோட அசிஸ்டன்ட் கிட்ட ஷாஷா என்னமோ டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நிற்கிறா. அங்கே லூஃபன் வந்து ரொம்பவும் முறைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பயந்துட்டு ஓடியே போறா. மனுஷன் அப்படி பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா போகிறத கூட பார்க்கணுமே, குழந்தைங்க கோச்சிட்டு போவியே அப்படி போகுது. அப்புறமா கேஷ்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஈச்சனும் ஷாஷாவும் பேசிட்டு இருக்கா. ஒர்க்கை பற்றி தான் பேசுது. ஆனால் இவங்க க்ளோஸாக இருந்தாலே லூஃபங்க பிடிக்காது. அதுவும் லூஃபம் முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தும் கூட ஈச்சன் மைண்டே பண்ணலை. அப்படியே கோச்சிட்டுவா. கேர்ள் ஃப்ரெண்டு, அது எப்படி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே கோவமா போய் ரூமோட கதவை சாத்தவும் அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்தானே நம்ம அசிஸ்டண்ட், அவனோட மண்டை தான் புழக்குது பாவம் பையன். கோமா அவங்கிட்ட இதை பாரு, ஈச்சனோட ஃபுல் ஃபைலும் இப்போவே வேணும். அப்புறம் பார்த்தா லூஃபங் வீட்டில் இருக்கா. ஈச்சனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடச்சிச்சு. அதனால நம்பர் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கால் பண்ணணும்னா ரீசன் வேணுமே. அத்தை தான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போதான் அங்கே லேப்டாப்பை பார்க்குது. கிடச்சிச்சேன்னு அப்படியே தண்ணி ஊத்துறா. அதுவும் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. நேர கோலை போடுது. ஆனா ஈசன் இப்போவும் தூங்கிட்டு இருக்க. நீ இந்த டைம்ல கூட தூங்கிட்டு இருக்கியா? ஆமா, தூக்கமா இருக்கு. நீ இந்த டோன்ல எல்லாம் பேசிட்டேன்னா கேக்குறவங்க தப்பா நினைப்பான்னு சொல்லவும் அப்பதான் அது லூஃபுங்கன்னே ஈச்சனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நீ ஃப்ரீனா என் வீட்டுக்கு வாயே, கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணணும். எனக்கு தெரியாதே. அப்படியா? ஆனா உன்னோட மேஜர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தானே, இது கூட பண்ண முடியாதா? அப்புறம் எப்படி உனக்கு வேலை கிடைச்சிச்சு? என்னோட மேஜர் டிஜிட்டல் மீடியா தான், ஹார்ட்வேர் ரிப்பேர் இல்லை. எதுவாக இருந்தாலும் இங்கே வான்னு சொல்லுது. ஆமாம், இப்போ என்னதான் பிரச்சனை? அதுவா, இது ஓனே ஆக மாட்டேங்குது. இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எதுவும் இல்லைன்னா ஃபார்மேட் பண்ணி பாரு. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஸ்க்ரீன் என்ன சொல்லுதுன்னா ஃபார்மேட்டே பண்ண முடியாதா? அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர் எடு, அப்புறமா அதை திருப்பி போட்டு ஓப்பன் பண்ணுன்னு சொன்னா பையன் என்னடான்னா அதை எடுத்துட்டு வந்து கீ மேலே நொங்குன்னு குத்திட்டே இருக்கா. அதுவும் கண்ணா பின்னான்னு குத்திட்டு இருக்கா. எதுவும் வரல, இருந்தாலும் புகை வருது, சீக்கிரமா வான்னு. அப்புறமா பார்த்தா ரொம்பவும் பொறுமையே இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இங்கேன்னு நடந்துட்டு இருக்கும் போதா கால் பெல்லோட சவுண்ட் கேக்குது. ரொம்ப ஹாப்பியா விழுந்து வாரி எல்லாம் ஓடி வந்து கதவு திறக்கிறா. ஆனா திறக்கும் போது கல்லு மாதிரி நின்றுட்டு, ஆமா ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு. பாவம் பையன் என்னடா நான் தூக்கத்துல வந்திருக்கா. ஈச்சன் போனதும் அவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு இருக்கா. ஈச்சன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்து சிரிப்பான் பாரு. முன்னத்துல இருந்து கொஞ்சம் கூட மாறல. இதுல தண்ணி போயிருக்கான்னு கேட்கும்போது தெரியாதேன்னு அப்படியே ஓடி போய் ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறா. ஏன்னா ஈச்சனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் ஃபேவரேட். அதை எடுத்து அங்கேயே நின்று ஈச்சனை பார்த்து சிரிப்பா. பார்க்குற நம்மளுக்கே அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். திரும்பவும் வெறப்பா வந்து, ஆமாம் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ரிப்பேர் ஷாப்பில் தான் கொடுக்கணும் அப்படின்னு அசிஸ்டண்ட்டை வர சொல்லலாம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரஞ்சு ஜூஸை பார்த்ததும் ஃபீல் ஆகுது. உட்காந்து கூடி அப்புறமா போகலான்னு சொல்லும்போது அப்படியே உட்காந்தெல்லாம் பார்க்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கு. எங்கள் அக்கா தான் இருந்துச்சு. நான் சடனாக இங்கே வந்ததால எதுவும் க்ளீன் பண்ண முடியலை அப்படியான்னு சொல்லி அங்கே பார்த்தா சோஃபாலேயே பிரா இருக்குது. ஈச்சனை விட லூஃபங் ஷோக் ஆகுது. அப்படியே அதை போட்டுட்டு ஈச்சன் போக பார்க்கவும் நான் இங்கே நின்னா சரிப்பட்டு வராதுன்னு
அப்படியே அவனை பிடிச்ச பிரா எடுத்து இது என்னோடது இல்லைன்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டு பிடிச்சி உட்கார வச்சு அது அக்காவோடது. யோசிச்சு பாரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இங்கே வந்தேன். அது உன்னோடதுன்னா கூட அதிர்ச்சி இல்லை. உனக்கு தான் ஃபியான்சி இருக்கு. ஃபியான்சியா? எனக்கா? கொஞ்ச நாள்லே அந்த மேரேஜே நடக்காதுன்னு நியூஸ் வரும். அதையெல்லாம் பிஸ்னஸ்க்காக தான் 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லும் போது ஆயிடுச்சுனுக்கு தெரியுது. அதனால யோசிச்சு பாரு. என்ன யோசிக்கணும்? அதுவா உன்னோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணி என் கூட திரும்பவும் சேர்றத பற்றி. நீ மற்றவங்கள டேட் பண்ணதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பிஸியாக இருக்கும் நான் போகிறேன்னு சொல்லி ஈச்சன் திரும்பவும் போக பார்க்கும்போது பிடிச்சிச்சு. உனக்கு அதை சொல்லதுக்கு கூச்சம் இருக்கா? அப்படின்னா கவலைப்பட வேணாம், நான் உனக்காக பண்ணுறேன். அப்புறமா அதை காம்பன்சேட் பண்ண வேலை உயர்வை கூட கொடுக்குறேன்னு. நான் போகிறேன் ஈச்சம் திரும்பவும் போக தான் பார்க்குது. திரும்பவும் பிடிச்சி வச்சுட்டேன். சாப்பிட்டு போகலாமே. எனக்கு பசிக்கல. ஆனால் எனக்கு பசிக்குதே. நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், இங்கேயே உட்காருன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சு போகும்போது கூட விழுந்து வாரிட்டு தான் போகுது. அப்புறம் ரெஸ்டாரண்ட் தான் பார்க்குது. இதுன்னு மெனுவில் காமிக்கும் போது நான் தானே பே பண்ணுறேன், அப்புறம் எதுக்காக பயப்படுறேன்னு லூஃபங். நான் எனக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவேன். அப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ரெட் வைனை கூட கொண்டு வான்னு சொல்லும்போது வைனை எடுத்துக்கோ, கூடவே ஆரஞ்சு ஜூஸும் வேணும்னு லூஃபங் சொல்லுது. சாப்பாடும் வெறுத்து ஈச்சன் என்னடான்னா பல மாசமா சாப்பாடை பார்க்காத மாதிரியே சாப்பிட்டு இருக்கா. லூஃபங்கா அதையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம் அங்க பீஃப்ரெண்ட் அப்புறம் ஷாஷா வரா. அவங்க இவங்கள பார்த்து ஷோக்காக, ஈச்சன் அவங்கள பார்த்து ஷோக்காகன்னு சொல்லி வய உட்காரு, லூஃபங் தான் ட்ரீட் பண்றேன்னு சொல்லி அவங்கள உட்கார வைக்குது. லூஃபங்குக்கா பிடிக்கவே இல்லை, முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்கா நெருப்பு மேல உட்கார மாதிரி இருக்கு. பிடிக்கலைனாலும் வெயிட்டரை கூப்பிடுது. அப்போ கூட ஷாஷாவும் ஈச்சனும் பேசுறத முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் அந்த பீஃப்ரெண்டு ஷாஷாக்கு சாப்பாடு எடுத்து வைக்குது. ஈச்சன் என்னடான்னா திருட்டு முழிச்சிட்டு இருக்கா. லூஃபங்கா அங்க பாக்குது இங்க பாக்குது. ஷாஷா லிப்ஸ்ல எச்சில் இருக்கு. அது கூட பீஃப்ரெண்டு தான் தொடச்சி விடுது. ஒரு பாய் ஃப்ரெண்டா ஈச்சன் தானே அதை பண்ணணும். அதை தான் லூஃபன் பார்த்துட்டு இருக்கா. லூஃபங்க பாக்குறதான்னு தான் ஈச்சன் பார்த்துட்டு இருக்கா. நீ யாரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான்? ஏன் ஈச்ச முன்னாடியே நீ இன்னொருத்தங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்கிட்டயே கேட்குறா. அப்புறம் ஈச்சங்கிட்ட, ஆமா உன் கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இன்னமும் கூட பிரேக்கப் வேணாமா? என்னடா நடக்குது இங்கேன்னு ஷாஷாவும் பீஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கா. நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டியா? உனக்கு என்கிட்ட சீக்ரெட் க்ரஷ் இருக்குன்னு எனக்கே தெரியாதடான்னு அவ ஈச்சன்ன கிட்ட பேசிட்டு இருந்தா. அங்க பீஃப்ரெண்டுக்கு ஷாஷாவை பிடிக்கும். அவ என்னடான்னு என்ன இங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவங்க குசு குசுன்னு பேசுறத பார்த்தே லூஃபங்க புரிஞ்சுக்கிட்டா இவனுக்கு அப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லை, சும்மா சொன்னான்னு அவ்வளோ ஹாப்பியா இருக்கா. சிரிச்சுட்டே சொல்றா, என்ன மன்னிச்சிடு, சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வெயிட்டரை கூப்பிடுது. அப்புறமா சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு ஈஜன் நைஸா ஷாஷா கூடயே போக பார்க்குது. பழைய நண்பனி உன்னை நானே கொண்டு விட்டிக்கிறேனேன்னு லூஃபங் சொல்லுது. இதனுக்கு அப்பவே புரியுது. அப்படின்னா நாங்க போறோம்னு ஷாஷாவும் பீஃப்ரெண்டும் அங்கிருந்து போகிறா. அப்ப கூட ஈச்சன் போகதா பாக்குது. அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறா. மாறி வந்து அவங்கள பார்த்துட்டு நிற்கும் போது, ஷாஷா உனக்கு நிஜமாலுமே ஈச்சனை பிடிக்காது தானே? ஷாஷாக்கும் பீஃப்ரெண்டு தான் பிடிக்கும் போல. எதுவும் பேசாம கடுப்பா போறா. அப்புறம் பார்த்தா 2 பேருமே கார்ல வந்துட்டு இருக்கு. 2 பேருக்குமே ரொம்பவும் நர்வஸா இருக்கு. பார்த்துட்டு தான் வரா. இதை மிரர்ல பார்த்துட்டு இருந்த நம்ம அசிஸ்டன்ட் சின்னதா காரை ஷேக் பண்ணவும் ஈச்சன் அப்படியே போய் லூஃபம் கூட கையில பிடிக்குது. நர்வஸா இருக்கா. அதனாலேயே ரொம்ப சீக்கிரமா கையை விடவும் செய்யறா. ஆனா லூஃபங்குக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே ஈச்சனோட பிளேஸ்ல போனதும் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் உன்னோட வீட்டுக்கு வரவான்னு இன்னொன்னா சொல்ல முடியும். அப்படியே கூட்டிட்டும் போகுது. அப்படியே வாதில திறந்து உள்ள ஏறினதும் என்னமோ ஞாபகம் வந்த மாதிரி அப்படியே பிடிச்சி வெளியில விட்டு கதவை சாத்தி என்னமோ மறைச்சு வைக்குது. அப்புறம் தான் கதவை திறக்குது. உள்ள வந்து பார்த்துட்டு நல்லாதான் இருக்கு, ஆனா சின்னதா இருக்கு. இன்னமும் நல்ல அப்பார்ட்மெண்ட் பார்த்துருந்துருக்கலாமே. இங்க எல்லாம் ரெண்டு ரொம்பவும் ஹை. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயரே இங்க தங்குறதே ரொம்பவும் பெருசுதான். என் ரூம்மேட்டும் இங்க ரொம்ப எல்லாம் இருக்க மாட்டா. அதனாலே நான் இங்க தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அம்மா உனக்கு என்ன குடிக்க வேணும்? இங்க வைன் இல்லை. எனக்கா ஆரஞ்சு ஜூஸே போதும். ஈச்சனும் எடுத்துட்டு வரா. அப்போ லூஃபன் சொல்றா, நம்ம மூவி பார்க்கலாமான்னு. நிறைய நாளா பார்க்கவே இல்லைன்னு. அப்ப நீ பிஸியா இல்லையான்னு தயங்கிட்டே கேட்குறா ஈச்சன். ஒரு பிரேக் எடுக்கணும்னு இருக்குன்னு சொல்லவும்
அப்புறம் பார்த்தா 2 பேருமே மூவி பார்த்துட்டு இருக்கா. ஈசனுக்கு தான் பதக்கு பதக்குன்னு இருக்கு. 2 பேருக்குமே பிடிக்கும். தனியா தான் இருக்கு. அதனாலயே நர்வஸா தான் இருக்கு. ஆனா லூஃபங் என்றான்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. லூஃபங் சடனா டிவி ஆஃப் பண்ணுது. அப்ப ஈசன் சொல்றா, இது சென்டிமெண்டலாவே இல்ல. இது ஒரு மாஸ்டரோட ஒர்க்கு. ஆடியன்ஸை சஃபர் ஆகும்போது கேமரா ரொம்பவும் கோல்ட் ஆகும் அப்படின்னு ஈச்சன் சொல்லும்போது லூஃபன் சொல்றா, நிஜமான சஃபரிங் வாக்கால சொல்ல முடியாததுன்னு. அவங்கள பத்தி தான் பேச வரா. ஆனா ரொம்ப இடி இடிக்குதோ மழை பெய்யுது. அதை பார்த்து இந்த வெதரா இருக்கும்போது எதுவா இருந்தாலும் இப்ப போக முடியாது, எதையாச்சும் சாப்பிடலாமான்னு கேக்குது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் போதுமான்னு ஈச்சன். அப்படியே ஈச்சன் சமைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கா லூஃபங். அப்படியே தான் ஈச்சன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சமைச்சிட்டு வரா. ஒரே ஒரு கிண்ணம் தான் இருக்கு. ஒரே ஒரு சாப்ஸ்டிக் தான் இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்பூனு. ஒண்ணா சாப்பிட்டு தான் ஆகணும். 2 பேருமே ஒண்ணாவே வந்து சாப்பிட பாக்குது. என்னமோ ஆகுது. அப்படியே விலகிக்கிறா. அப்புறமா மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிறா. அப்புறம் ஸ்பூன் அண்ட் சாப்ஸ்டிக்கை மாத்தி சாப்பிடுது. ஈச்சன், நூடுல்ஸை ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி நீ சமைச்சு தருவேன்னா வாழ்க்கை முழுசாகவும் நான் இதுவே சாப்பிடுவேன்னு லூஃபன் சொல்லுது. உனக்கு என்னைக்குமே நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. அப்புறமா ஃப்யூச்சரில் உனக்காக யாராச்சும் பெட்டர் ஃபுட்டு சமைச்சு தருவான் அப்படின்னு ஆசையில் மண் அள்ளி போடுறா ஈச்சன். பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ போக முடியாது. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் இங்கேயே தூங்கிக்கவா அப்படியே சீன் கட் பண்ணா. லுஃபன் கியூட்டா ஒரு பாண்டாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. இது மட்டும் தானா இருக்கு, வேற எதுவும் இல்லையான்னு லுஃபன் கேட்கும்போது வேற எதுவும் இல்லை, இது மட்டும் தான்னு ஈச்சன். அங்கே நின்றா சரிப்பட்டு வராதுன்னு ஈச்சனுக்கு நல்லா புரியுது. நீ இங்கேயே தூங்கிக்கோ, நான் சின்ன ரூமில் தூங்கிக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஓடுது. லூஃபங்குக்கு பிடிச்சி வைக்க கூட கேப்பு கிடைக்கல. ஈச்சன் இங்கே படுத்துட்டு லூஃபங் சொன்னி அந்த கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு என் கூட வந்துடுன்னு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த டைமில் தான் டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. போய் பார்த்தா லூஃபங் என்னாச்சுன்னு கேட்டா, ஏசி ஒர்க் ஆகலையா? அட பாவி, அதுவும் உடச்சிட்டியான்னு போய் பார்த்தா இல்லை இல்லை, அதுக்கு எதுவும் இல்லை, சும்மா கூப்பிட்டேன், இதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்டா. பின்னாடி வந்து நின்று மெதுவா பிடிச்சிட்டே, நீ என்கிட்ட போய் தானே சொன்ன, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லையே, நீ இப்போவும் என்னை பற்றி கேர் பண்ணுற சரிதானே? இல்லைன்னு தான் ஈச்சன் சொல்லுது. அப்படியே உட்காந்து, இப்போவும் போய் தான் சொல்கிற, நீ என்னை பற்றி மறந்ததில்ல, நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன்னு சொல்லும்போது ஈச்சன் அழுதுகிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. ஈச்சன், நம்ம திரும்பவும் ஒன்னாகலாமான்னு லூஃபன் கேட்குது. இருந்தாலும் முடியாதுன்னு தான் ஈச்சன் சொல்கிறா. ஆனால் லூஃபங்க எழுந்து அப்படியே கிஸ் பண்ண பார்க்குது. கிட்ட போய் நிற்கிறா. கிஸ் பண்ணல, ஆனால் ஈச்சனே வந்து கிஸ் பண்ணுறா. லூஃபங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே சிரிச்சுட்டு, நீ இப்போவும் என்கிட்ட போய் தான் பேசுகிற. அப்போ ஈச்சனோட மைண்ட் வாய்ஸ், முன்னாடியும் நீ இதே தான் சொன்னேன், இப்போவாவது நான் நினைக்கிட்டா உனக்கு என்ன இப்பவும் பிடிக்கும்னு. அப்புறமா 2 பேருமே ஒன்னதானே இருக்கணும். லூஃபங் நேத்து போட்ட பைஜாமா போட்டுட்டு தான் ஈச்சன் எழுந்துக்கவே செய்யறா. எழுந்த ஃபோனை பார்த்தா லூஃபங் கிட்ட இருந்த மெசேஜ் வந்திருக்கு. நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ, என் கூட வந்து தங்கு, இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லி பாஸ்கோடு கூட அனுப்பியிருக்கா. அங்கே ஒரு சின்ன பாக்ஸில் இவங்களோட லவ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ், ஐபோர்டு, அப்புறம் லூஃபங் கொடுத்தானே ரிங்கு, அதை கூட தான் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அம்மா கிட்டே இருந்த கோல் வருது. வேலை எப்படி போகுதுன்னு கேட்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்த பையன்கிட்ட, மேரேஜ் பண்ணிக்கோ, பொண்ணை பாரு, லவ் பண்ணுன்னெல்லாம் சொல்லும்போது ஈச்சனுக்கு மூஞ்சியே இல்லை, ரொம்ப சோகமா அந்த மோதிரத்தை பார்த்துட்டே அம்மா நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி கோலை கட் பண்ணுது. அந்த ரிங்கை அதிலேயே போட்டுட்டு யோசிக்கிறா. அப்புறமா லூஃபங்க தான் காமிக்கிறா. பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கூட ஃபோன் எடுத்து பார்க்குது. ஈச்சனுக்கு லாஸ்ட்டாக அனுப்பின மெசேஜ் 7 நாள் ஆச்சு, இன்னமும் ஈச்சன் ரிப்ளை பண்ணினதே இல்லை. அதை பார்த்து ரொம்ப டென்ஷனாக இருக்கா. இங்கே ஈச்சன் சேடாக இருக்கும்போது அங்கே ஷாஷா வந்து, என்னாச்சு, ரொம்பவும் பெயிலாக இருக்கு, நீ மெலிஞ்சிட்ட, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு எல்லாம் கேட்குது. ஒர்க்குனால தானே சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்படின்னா என் கூட வந்துடு, உனக்கு ஏன் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரா. வெளியில் பேசிகிட்டே வரா. அந்த டைமில் முன்னாடி ஒரு கார் இருக்கு. ஷாஷா அவனை தள்ளி விடுது. டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே லூஃபங் இருக்கா. ஈச்சனை உள்ளே ஏற்றி கதவையே சாத்திக்குது. நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டா, நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணலேன்னு கேட்குது. ஈச்சன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்படியே மடியில் பிடிச்சி உட்கார வைக்கிறா. கிஸ் பண்ண வருது. ஆனால் ஈச்சன் அனுமதிக்கலை. ஏன் என் கூட இருக்க வேணான்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, ஃபோர்ஸ் பண்ணாதேன்னு ஈச்சன் சொல்லுது. அப்படின்னு எல்லாமே ஒன்றிலேருந்து தொடங்கணுமா? அதெல்லாம் தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லுவோம். இதில் என்ன யோசிக்க இருக்கு? எஸ்ஸா நோவா?
ஆன்சர் சொல்றது அவ்வளோ கஷ்டமா? அப்போ ஈச்சன் எதுவும் சொல்லல. சீட்லயே உட்காந்துக்கிறா. சரி நான் உனக்கு டைம் தரேன். யோசிச்சு முடிவெடுக்கும் போது என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லி சாஃப்டா தலையா தடுவுது. ஆனா ஈச்சன் தலைய திருப்பிக்கிறா. அதுல இருந்தே தெரியுது. அதனாலயே டோரை திறந்து கொடுக்குது. ஈச்சனுக்கும் பிடிக்காததுனால இல்ல, பயமா இருக்கு. இன்னமும் லூஃபங்க பிடிச்சு போய் இன்னமும் பழைய மாதிரியே நடந்தா தன்னால அதுல இருந்து வர முடியாதோன்னு பயமா இருக்கு. அப்புறம் லூஃபங்க எங்க எங்க பாக்குதோ அப்ப எல்லாம் தெரிச்சு ஓடுவா. பாத்ரூம்ல வந்தா அங்க லூஃபங் இருக்கா. அவனை பார்த்ததும் அப்படியே ஓடுறா. அதை பார்த்து லூஃபங் சிரிச்சிட்டு தான் இருக்கா. அப்புறமா பார்த்தா ஸ்டெப்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் ஈச்சன் வரா. கீழே இருந்தே பார்த்ததும் அப்படியே ஓடுறா. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா லூஃபங் ஃபைல் பார்த்துட்டு இருக்கு. அந்த டைம்ல ஃபோனும் செக் பண்ணுது. ஆனா ஈச்சன் இது வரைக்கும் ரிப்ளையே பண்ணல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டென்ஷன்லயே பார்க்கு போய் நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இங்க ஈச்சனும் ஃப்ரெண்ட்ஸும் ரெஸ்டாரண்ட்ல வந்திருக்கா. இன்னுமா சண்டே முடிக்கலைன்னு கேட்டா, அப்படி இல்ல நாங்க பழைய கிளாஸ்மேட்ஸ் தான், அதுக்கு மேல எதுவும் இல்லைங்கிற மாதிரியே ஈச்சன் சொல்லிட்டு இருக்கா. யாருக்கிட்டதான் சொல்லிட்டு இருக்கே, உங்களை பார்த்தாலே தெரியுது என்னமோ ஓடிட்டு இருக்குன்னு பி ஃப்ரெண்டு சொல்லுது. என்ன சொல்றேன்னு கேட்டா, நாங்க கனெக்ஷன்ஸுக்காக உன்னை யூஸ் பண்ணுவியோன்னு நினைக்கிறியான்னு அவன் கேக்குது. ஷாஷா தான் அடி கொடுக்குறா. ஷாஷா ரெஸ்ட் ரூம்ல போகுது. ஈச்சன் பி ஃப்ரெண்டு கிட்ட ஷாஷாவை கரெக்ட் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அப்பதான் அவன் கேக்குறா, ஆமா ஈச்சன், நீ டேட் பண்றதே நான் பார்த்தது இல்லையே. ஹார்ட் ப்ரோக்கன் ஆகுறத பத்தி பயம்னு சொல்லவும், உனக்கு கார் விபத்தை பத்தி கூட தான் பயம் இருக்கு. அதனால கார்ல போகாம இருக்குமா? ரெண்டுமே வித்தியாசமா இருக்குடா. கார் ஆக்சிடென்ட் அந்த டைம்ல தான் நடக்கும். ஆனா ஒருத்தரை விட்டு போனா ரொம்பவும் டெரிபிளா இருக்கும். நீ இப்படி எல்லாம் யோசிப்பேன்னு நான் நினைக்கல. நீ கேர் ஃப்ரீன்னு நினைச்சிட்டு இருந்த. உன்ன மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தா ஷஷா கூட க்ளோஸ் ஆகவே முடியாது. தயாரா இருக்கிறவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனா சந்தோஷம் பிரேவ் ஆனவங்களுக்கு தான் அப்படின்னு பி ஃப்ரெண்டு சொல்லும்போது, அப்படின்னா நான் வந்து கேட்கட்டா, உன்கிட்ட சேரணும்னு உன் எக்ஸ திரும்ப வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன்? உனக்கு இப்போவும் பிடிக்குமான்னு கேக்குது. ஆமான்னு சொல்லவும், அப்படின்னா என்ன யோசிக்கணும்? அவ்வளோதான், பெரிய விஷயம் இல்லையே. ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணு. ஆனா அந்த பர்சனுக்கு என்ன பிடிக்காம போன கொஞ்சம் காலம் இருக்கே. நீ அதிலேயே தொங்கிட்டு இருந்தா உனக்கு எப்பவும் கோவமா இருக்கணும் அப்படின்னு பி ஃப்ரெண்டு சொல்லும்போது, அது இல்லை, அதையே இன்னமும் நடக்குமோன்னு பயமா இருக்கு. இப்போ வந்தப்போ கூட அன்னைக்கு நடந்ததுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல, மன்னிப்பும் கேட்கல. ஜஸ்ட்டு திரும்பவும் சேரலான்னு மட்டும்தான் சொன்னிச்சு. எனக்கு வேணான்னு இல்லை, ஆனால் பயமா இருக்கு. இதை கேட்குற பி ஃப்ரெண்ட் சொல்றா, இதெல்லாம் லாஜிக்காவே இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயத்த ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? ரெண்டு பேருக்குமே பிடிக்கும்னா திரும்பவும் செய்யற. அட்லீஸ்ட் உனக்கு ஒரு சான்ஸ் அது கொடுத்து பாரு. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாது தானேன்னு கேட்குது. அவனையும் யோசிக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த சின்ன பாக்ஸ் எடுத்து பார்க்குது. வீட்டுக்கு போய் அந்த பாக்ஸை திறந்து பார்க்குது. அப்படியே ஃப்ளாஷ்பேக். இவங்க ஹைஸ்கூலில் படிச்சுதான் சொன்னேன், ஆனால் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லலே. கிளாஸில் இருந்து ஆன்சர் பேப்பரை பார்த்துட்டு இருக்கா. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கு கிடைக்கல. அதை பார்த்து என்னமோ கண்டுபிடிச்சு போக பார்க்கும்போது தான் அங்கே லூஃபங் வரா. அவனுக்கு அன்னையில இருந்தே ஈசனை ரொம்ப பிடிக்குமே. உனக்கு ஒன்று காட்டணும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஐபோட தான் காட்டுது. டாப் 15ல வந்ததால அப்பா கிஃப்ட் பண்ணுது. சவுண்ட் குவாலிட்டி ஒன்றா பார்த்துக்கலான்னு சொல்லிதான் கொண்டு வந்திருக்கா. இதோ பாரு, இப்படி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு கேளுன்னு சொல்லி ஈசனோட கண்ணை அடக்கி வச்சு அவன் என்னடான்னா ஈசனை பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பேருமே கண்ணை மூடிட்டே கேட்குது. அப்போதான் லூஃபங்கோட ஃப்ரெண்ட்ஸு வாடா சோசர் விளையாட போகலான்னு கூப்பிடுது. நான் சோசர் விளையாடிட்டு வரேன், இப்போதைக்கு நீ வச்சுக்கோன்னு சொல்லி தலையில சும்மா தடவிட்டு தான் போறா. அப்புறம் லூஃபங் விளையாடி முடிச்சு வந்து பார்த்தா ஈச்சன் தூங்கிட்டு இருக்கு. லூஃபங் ஈச்சனை பார்க்கறத பார்க்கணுமே, அவ்வளோ அழகா இருக்கா. அந்த டெஸ்கிலேயே படுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஈச்சன் எழுந்து பார்த்தா லூஃபங் அவனோட ஆன்சர் பேப்பரை பார்த்துட்டு இருக்கா. இது தப்பாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கு. மிஸ் பண்ணது கூட பார்த்தா உனக்கு ஃபர்ஸ்ட் கிரேடே கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிற லூஃபங் அவனுக்கு சாப்பிட வாங்கி தரட்டான்னு கேட்குது. வேணான்னு தான் ஈச்சன் சொல்லுது. ஆனால் சம்மதிக்குது. அப்புறம் அங்கே போனால் ஸ்டீக்கை தான் கொடுக்குது. அதை நைஃப் அண்ட் ஃபோர்க்கு வச்சு தானே சாப்பிடணும். அதை எப்படி சாப்பிடணும்னு ஈச்சனுக்கு தெரியாது. பெரிய ஹோட்டல் லூஃபங்குக்கு பழக்கப்பட்டது தான். அதனால அவன் சும்மா கேஷுவலாக முறிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஈச்சனுக்கு என்ன பண்ணாலும் அது வரவே வரல. அவனுக்கு எம்பாரசிங்காக இருக்கு. லூஃபங்குக்கு அது கியூட்டாக தான் தெரியுது. ட்ரை பண்ணுறான் ஆனால் முடிகிறதே இல்லை. அப்புறமா அட போடான்னு முழுசாவே முழுங்க பார்க்குது. அதுவும் முடியலையா. இதெல்லாம் பார்த்துட்டு லூஃபன் சிரிச்சிட்டு இருக்கா.
வெயிட்டர் எனக்கு சாப்ஸ்டிக் வேணும்னு சொல்லுவோம். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு வெயிட்டர் கிட்ட சொல்லி, அதெல்லாம் இங்கே இருக்காதுன்னு ஈச்சன்கிட்டே சொல்லி லூஃபங்கே முறிச்சிட்டு இருந்தானே, அதை ஈச்சனுக்கு கொடுக்குது. சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு, இது இப்படியெல்லாம் கூட சாப்பிடலாம்ல, நான் அது முழுசாவே சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லி அப்படியே சாப்பிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து லூஃபங் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கா. அப்புறமா கிராஜுவேஷன் டேக்கு லூஃபங் அவகிட்ட இருந்த ஐப்போட ஈச்சனுக்கு கொடுக்குது. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான்னு பாருங்களே. ஈச்சன் அந்த ஐப்போட அப்புறம் ஒரு ரிங் எடுத்து பார்த்து பி ஃப்ரெண்ட் சொன்னதால நான் கன்வின்ஸ் ஆகலை, இருந்தா கூட எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணிச்சு. இதுக்கெல்லாம் அப்புறம் ஹாப்பியாக இருக்க முடியுமான்னு ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அப்படி என்ன மனசை தயார்படுத்துது. அப்புறமா அந்த மோதிரம் கையில் போட்டு பார்க்குறா. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, அதனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறா. ரொம்ப ஹாப்பியாக ரொம்பவும் எதிர்பார்ப்போடையே ஓடியே வரா. லூஃபங் வீட்டோட பாஸ்கோடு தான் அவனுக்கு தெரியுமே, அதையும் போட்டு உள்ளே வந்து பார்த்தா லூஃபங் இன்னொருத்தர் கூட இருக்கா. அந்த பையன் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. லூஃபங் தான் ஃபுல் போதையில் இருக்கானே. அப்படியே யாருன்னு பார்த்தா ஈச்சனை பார்த்ததும் அந்த பையனை தள்ளி விட்டு ஈச்சன் கிட்ட வரா. ஈச்சன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி சொல்ல பார்க்குது. உனக்கு யாரையாச்சும் கூட தூங்கினா போதும்னா நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை கழட்டி லூஃபங் மேலேயே தூக்கி வீசி ஈச்சன் போறா. அவனால் எப்படி இது தாங்க முடியும்? லூஃபங் கூட எகெயின் சேரணும்னு மனசுக்கிட்ட பேட்டில் பண்ணி வந்திருக்கா. ஆனால் பார்த்தது இதுதான், அதனாலே ரொம்ப சோகமாக போகிறா. லூஃபங்க அந்த மோதிரத்தை எடுத்துட்டு பின்னாடி போகதான் பார்க்குது. ஆனால் அவனால் எழுந்துக்க கூட முடியலை. ரொம்பவும் போதை அதிகமாக இருக்குது, என்னவோ ட்ரக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது. இப்போதான் என்னதான் நடந்துச்சுன்னு காமிக்கிறா. அந்த பையன் வந்து க்ளோஸ் ஆகத்தான் பார்த்துச்சு, ஆனால் லூஃபங்குக்கு பிடிக்கல. அப்போதான் அவனை ஈச்சன் மாதிரி தோணுது. ஈச்சன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லுது. சரின்னு சொல்லி கிடைச்ச அவசரத்தில் அந்த பையனும் கூடவே வந்துட்டா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது தப்புன்னா கூட முழுசாக குத்து சொல்ல முடியாது. ஏன்னா இதை மாதிரி தானே ஈச்சனுக்கும் லாங்க லூஃபங் மாதிரி தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு எதை வேணால் நடந்துக்கலாம். அடுத்த நாள் கூட நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஈச்சனுக்கு ஞாபகமே இருந்ததில்லை. லூஃபங் அங்கே தரையிலேயே தூங்கி போகுது. கையில் மோதிரத்தோட தான் எழுந்துக்குது. அதுவும் நம்ம அசிஸ்டண்ட்டு கால் பண்ணதால ஈச்சன் ரிசைன் பண்ண போகுது. அதுக்காக உங்களோட சைன் வேணும்னு தான் சொல்லுது. அதை கேட்டதும் பதறடிச்ச ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் ஓடி வரா. பதறடிச்சு ஈச்சன்கிட்ட வந்து பார்த்தா உங்கள் அசிஸ்டண்ட்டு எல்லாமே பார்த்துச்சு, இனி உங்களோட சைன் மட்டும்தான் போதும்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டரோட நிற்கிறா. அதை அப்படியே வாங்கி அங்கே வச்சு ஈச்சன் அது நீ தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்ட, என்ன நடந்ததுன்னா அப்படின்னு லூஃபன் சொல்லி வரும்போதே எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் இங்கே ஜஸ்ட்டு ரிசைன் பண்ண தான் வந்தேன். லூஃபங் அவனோட கையில் பிடிக்க பார்க்குது. ஈச்சன் சம்மதிக்கலை. போதையில் இருக்கும்போது நான் ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு தான், ஆனால் நான் எதுவும் பண்ணலை. நீ வர்றதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட போக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். எதையும் நடக்கலேன்னு இல்லை, நடக்க சான்ஸு கிடைக்கல. சரிதானே அப்படின்னு ஈச்சன் கேட்கும்போது இல்லை அது சத்தியம் இல்லை, நான் வேற யாரையும் தொடவே மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு இனிமேல் எவ்வளோ போதை ஆனால் கூட இந்த மாதிரி நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன். இந்த வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ப்ளேஸ் பண்ணி கேட்கவும் சரி மன்னிச்சுக்கிறேன். லூஃபங்குக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இனிமே என்கிட்ட கோபமாக இருக்காதுன்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிக்கும். ஈச்சன் கேட்குறா இப்போவாவது சைன் பண்ணுறியான்னு. நீ தானே சொன்ன மன்னிச்சிட்டேன்னு, அப்புறம் ஏன் ரிசைன் பண்ணுற? எனக்கு இனிமே இங்கே ஒர்க் பண்ண வேணாம், அதனால ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? முடியாதுன்னு கத்துற லூஃபங் அப்படியே அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து பார்த்து நீ ஏன் இந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணா பெனால்ட்டி தர வேண்டியதாக இருக்கும், பணம் இருக்கா? அதை பற்றி கவலைப்பட வேணாம், எனக்கு ரிசைன் பண்ண தைரியம் இருக்குன்னா பணமும் தர இருக்கு. பயமூர்த்தி கூட ஈச்சனை தம்பக்கம் வச்சுக்க முடியாதுங்கிறது லூஃபங்குக்கு ரொம்பவும் கோவத்தை கொடுக்குது. அப்போ நீ எல்லாமே யோசிச்சிட்டேன்ல, பின்ன உனக்கு என்னதான் வேணும்? நான் காலே கெஞ்சணுமா? அதெல்லாம் தேவையில்லை, நான் நீங்கள் ரிசைன் பண்ண மட்டும்தான் வந்தேன்னு ஈச்சன். மன்னிக்க முடியாத தப்பா நான் செஞ்சேன், நான் அவனை தொட்ட கூட இல்லை அப்படின்னு ரொம்பவும் கோவமாக சொல்லி நான் ஒரு மென் தான், எனக்கும் ஃபிசிக்கல் நீட்ஸ் இருக்கு, நீ ஒரு மேன் தானே, ஏன் உனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்கிறான்னு உனக்கே தெரியுமா? சொல்லு பார்ப்போம். இவ்வளோ வருஷத்தில் நீ எனக்காக வெயிட் பண்ணும்போது யார் கூடயும் பண்ணலையா? ஈச்சன் எதுவும் சொல்லலை, ரொம்பவும் கோவமாக கேட்குறா. சொல்லு, நீ எத்தனை பேர் கூட இந்த வருஷங்களில் தூங்கிட்ட சொல்லு, ஆனா பொண்ணா அவங்க எல்லாம் என்னை விட பெட்டர்ன்னு நினைக்கிறியா? அப்படின்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற பையன்கிட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ எனக்கு யாரு?
கடந்து போன 4 வருஷமும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சியா? உன்னை மறக்க முடியாம உன்னை நினைச்சிட்டே இருந்தேன்னு நினைக்கிறியா? லூஃபெங், உன்னை நீயே ரொம்பவும் பெருமையா நினைச்சுக்காத. அவங்க எல்லாருமே உன்னை விட ரொம்பவும் பெட்டரா இருந்துச்சு. நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும் லூஃபெங்குக்கு வருதே கோவம். அப்படியே அடிக்க வரா, ஆனா அவனால முடியல. அந்த அடிக்க வந்த கையிலேயே சாஞ்சு பார்த்துட்டே இருக்கா. லூஃபெங்குக்கு ரொம்பவும் கோவமா வருது. அப்படியே டேபிளில் தள்ளி விட்ட கையை பிடிச்சி வச்சு ஃபோர்ஸ் பண்ண பார்க்கும்போது, அட மிருகமே என்ன விடுடானெல்லாம் ஈஸியாக சொல்லுது. இப்படி செஞ்சா வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை வெறுப்பேன்னு சொல்லுது. இருந்தாலும் மோசமாக நடந்துக்கிறா. லிட்ரலாக சொல்லணும்னா ரேப்பு தான். எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு காமிக்கலைன்னா கூட சட்டை இல்லாமல் ஈச்சன் சோஃபையில் கிடக்கிறதும் கூடவே லூஃபன் கிடக்கிறதும் தான் நாம் பார்க்குது. கிடக்கிறேன்னு நான் சொன்னது படுத்துக்கிறது. அந்த டைமில் லூஃபங்குக்கு கோல் வருது. என்னமோ அர்ஜென்ட் போல, இருந்தாலும் நான் வரலைன்னு தான் சொல்லுது. போகணும்னு கட்டாயம், அதனால போகுது. போகிறதுக்கு முன்னால ஈச்சனுக்கிட்ட சொல்லுது, ஈச்சன் நான் இப்போ வரேன், கொஞ்சம் அர்ஜென்டான ஒர்க்கு, எனக்காக வெயிட் பண்ணுன்னு. லூஃபங் போனதும் தூங்கிட்டு இருந்த மாதிரி படுத்துட்டு இருந்தா ஈச்சன். பிடிக்கிற ஆளாவே இருந்தா கூட நம்ம அனுமதி இல்லாம க்ளோஸாக பார்த்தா அதே ரேப்பு தான். இங்க இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போதான் லூஃபங் இப்படி பண்ணிட்டா. அப்புறமா லூஃபங் சாப்பாடெல்லாம் வாங்கி வந்து பார்த்தா அங்கதான் ஈச்சன் இல்லை. கால் பண்ணி பார்க்குது, அட்டென்ட் பண்ணல. ஈச்சன் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்குது, அங்கேயும் இல்லை. திருப்பி கால் பண்ணுது, கிடைக்கவே இல்லை. ஷாஷா கிட்ட கேட்குது, தெரியாதுங்கிறா. சென்சன் எங்கே தங்கியிருக்கான்னு அசிஸ்டண்ட் கிட்ட பார்த்து சொல்லுது. ஈச்சன் சென்சன் கிட்ட தான் இருக்கு. அவன் பாட்டு பாடி கொடுத்துட்டு இருக்கா. ஆனால் ஈச்சன் தான் ரொம்ப சோகமாக இருக்கானே, என்னமோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா. என்னதான் ஆச்சுன்னு கேட்குது. இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் தான், வேற எதுவும் இல்லைன்னு தான் சொல்கிறா. பணம் இல்லாததா பிரச்சனை, நான் தரவா, என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னா லாங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கூட சென்சன் சொல்லுது. அப்படி எதுவும் இல்லை, நீ கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லாங்கு வரா. பையன் சமைச்சிட்டு இருந்தான் போல. சாப்பாடை பரிமாறிட்டு இருக்கும்போது ஸ்பைசி ஃபுட் இல்லையேங்கிறா. ஆமாம், அதுக்கு தான் குறைச்சல், உனக்கு தானே ஸ்டொமக் கேக் இருக்கு, அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவா, அதெல்லாம் சொல்லி கொடுக்குது. ஈச்சங்கிட்ட இருந்து நல்லா வாங்கி கட்டிக்கிறா. செஞ்சனா செல்ல தம்பி செய்கிற மாதிரியே பேச்சை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. லாங்க சாப்பிடலை, லாங்குக்கு ஒர்க் இருக்கு, அதனால போகுது. தான் சாப்பிட கூட இல்லை, இருந்தா கூட செஞ்சனுக்காக சாப்பாடை சமைச்சு கொடுத்துட்டு தான் போகுது. நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி எல்லாம் யோசிச்சிட்டியான்னு கேட்டா, அதை பற்றி எல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம், ஃப்யூச்சர் என்ன வச்சுருக்கான்னு யாருக்கு தான் தெரியும். அதையெல்லாம் விட சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டு அப்புறம் பாத்திரம் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு விளக்கி வச்சுட்டு இருக்கும்போது டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. போய் பார்த்தா லூஃபங்கு. அது லூஃபங்குன்னு தெரிஞ்சதும் ஈச்சன் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறா. ஈச்சன் அங்கேன்னு போய் லூஃபங் உள்ளே வந்து தேடிட்டு இருக்கா. சென்சன் தடைய பார்க்கும்போது உன் அண்ணா எங்கேன்னு கேட்குறா. இல்லைன்னு தான் சொல்லுது. ஆனால் லூஃபங் எல்லா இடமும் தேடிட்ட, இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி திரும்பவும் தேட பார்க்குது. என்னோட அண்ணா ஒரு வளர்ந்த பையன்தான், அவனுக்கு எங்கே வேணா இருக்கலாம். நீ எதுக்காக இங்கே வந்த? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனவன் தானே நீ. இப்போ எதுக்காக திரும்ப வந்துட்டுக்க? எனக்கு போகணுன்னு ஆசை இருந்து நான் போயிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? என் அப்பா தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன யூஸுக்கு அனுப்புனான். காண்டாக்டை ஃபுல்லாக கட் பண்ணிச்சு. நான் நிறைய லெட்டரும் அண்ணாக்கு அனுப்புனேன், அதுவும் கொஞ்சம் இல்லை நிறைய அனுப்புனேன். ஆனால் எதுக்கும் அவர் ரிப்ளையே பண்ணலை அப்படின்னு லூஃபங் சொல்லும்போது, அப்படின்னு விக்டிம் பிளே எல்லாம் பண்ண வேணாம், எங்களுக்கும் லெட்டரை கிடைச்சதே இல்லை. அந்த லெட்டர்ஸ் அவனுக்கு கிடைக்காதுன்னு நினச்சி ஸ்கூலுக்கு கூட அனுப்புனேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்பவும் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கியோ? அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தொடர்ந்தும் அந்த காலேஜ்லேயே அவனுக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறியா? அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டான். ட்ரான்ஸ்ஃபரா? அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா? அதெல்லாம் இல்லை, அவன் என்னை பற்றி மறந்துருக்குன்னு சொல்லுவோம். அப்படி மறந்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலம் முழுசும் அவன் பைத்தியக்காரன் மாதிரி இன்னும் நினச்சிட்டே இருந்தா நீ திரும்பி வரும்னு. நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கிற நியூஸை தெரிஞ்சுக்காம இருந்துருச்சுன்னா அவன் காலம் முழுசா உனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன உன் அண்ணாவை நோபல் பர்சன் ஆக்க பார்க்குறியா? அவனோட முழு இதயத்தோட எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா மற்ற அங்கே கூட அவன் எதுக்காக ஒன்றாக இருந்தான்? 1 2 இல்லை நிறையாவே இருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு செஞ்சனுக்கு ரொம்பவும் கோவம் வருது. யார் அந்த நான்சென்ஸ் சொன்னேன்னு தள்ளி விடுது. வேற யாரு? அவனே தான் சொன்னேன்னு சொல்லும்போது, அவனாவே சொன்னேன்னா கண்டிப்பா சொல்ற, நீ ஏதாச்சும் அவனை ஹர்ட் பண்ண மாதிரி பண்ணிருப்பா, வேணும்னே சொல்லியிருப்பா.
எனக்கு இப்பதான் புரியுது நீ மேரேஜ் பண்ணிக்க போறிய அதனால சொல்லியிருக்கும். லுஃபன் கன்ஃபார்மா சொல்லுது, நான் மேரேஜ் பண்ணிக்க போல, அது உன் அண்ணாக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா கண்டிப்பா நீ வேற எதையாச்சும் செஞ்சிருக்கணும். இன்னொருத்தர் கூட உன்னை பெட்டில் என் அண்ணா பார்த்துச்சா அப்படின்னு செஞ்சன் கேட்கும்போது லூஃபங்குக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதை ஃபேஸை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டா. ரொம்பவும் கோவம் வந்து தள்ளி விடுறா. அப்போ லூஃபங் ரொம்பவும் சாடா சொல்றா, நான் ரொம்பவும் சரக்கு அடிச்சிருந்தேன். நான் இன்னொருத்தனை ஈச்சன்னு நினச்சிட்டேன். ஆனால் எதுவும் நடக்கல, அவன் மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பார்க்கணுன்னு வர்றதுக்கு என் அண்ணாக்கு எவ்வளோ கரேஜ் தேவைப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் பண்ணி அவனை கொல்லதான் நீ பார்க்குறியா? சரிதா, என்கிட்ட தான் தப்பு, அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் என்கிட்ட சண்டை போடட்டும், சத்தம் போடட்டும், அடிக்கட்டும், எதை வேணா பண்ணிக்கட்டும். ஆனால் இப்படி காணாம போகாதேன்னு மட்டும் சொல்லு. செஞ்சேன் கோவமா, நீ என்னதான் என் அண்ணா கிட்ட பண்ண? அவ உன்னை தேடி ஏர்போர்ட் வரைக்கும் வந்தா. உன்னை தேடி மட்டும் வந்தா, திரும்பி வந்த அவனுக்கு ரொம்பவும் சிக்காச்சு. அவன் போன இடத்துல எல்லாம் பீப்புள்ஸ் அவனை பத்தி அடக்கம் சொன்னான். அவன் கேட்கவே பேடா எல்லாமே சொன்னிச்சு. ஆனா அவ உன்னோட ப்ராமிஸை நம்பிட்டு இருந்தா, சாகுற வரைக்கும் ஒன்னா இருக்கும்னு சொல்லி அத. ஆனா திரும்பி வந்து இதுதான் நீ செஞ்சேன்னு அவனோட ஆத்திரத்தை சொல்லிட்டு இருக்கா. கேட்குற லூஃபுங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நடந்துருச்சுன்னு அவனுக்கு தெரியாது. இவ்வளோ நேரமா அவங்க பேசினதை கேட்டுட்டு இருந்தா ஈசன் அங்க வரா. செஞ்சன் அண்ணா முன்னாடி வந்து நிக்குது. ஈசன், நான் யூஎஸ்ல இருக்கும்போது உன்னை காண்டாக்ட் பண்ணதா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா நான் ரொம்பவும் வீக்கா இருந்துட்டேன். என்னால எதுவும் பண்ண முடியல. அப்ப என்ன வீட்டுக்குள்ள பூட்டி வச்சா. என் பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுச்சு. என்னால எங்கேயும் போக முடியாது. நான் நிறைய லெட்டர் அனுப்பினேன், ஆனா எல்லாமே என்கிட்டே வந்துச்சு. என்னால திரும்ப வரவே முடியாதுன்னு நான் நினைச்சதெல்லாம் லூஃபங் சொல்லுது. நடந்ததை எல்லாமே காமிக்குது. லூஃபங் லெட்டர் போட்டுட்டு இருந்த டைமில் ஈச்சனுக்கு அட்ரஸ் எதுவும் தெரியாது. அதனாலேயே கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சர்ச் தான் பண்ணியா இல்லையே படிச்சுட்டு இருந்தேன்னு தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாது. அதாவது சைனீஸ் டெக்ஸ்டில் தானே இருக்குது, அதனால தெரியலை. இருந்தால் கூட ஈச்சனை பார்க்க ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஆனால் லூஃபங்க பார்க்கணுமே, அவ்வளோ பெயிலாக ரொம்பவும் முடியாத மாதிரி இருக்கு. ஈச்சனை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு தான் லூஃபன் நினச்சிட்டு இருந்தா. அந்த டைமில் தான் அப்பா மேரேஜ் அரேஞ்ச் பண்ணா. அதை மட்டும்தான் அந்த 4 வருஷத்தில் திருப்பி வந்து ஈசனை பார்க்கறதுக்காக லூஃபங்குக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு. அப்படின்னா நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இப்போ வீட்டுக்கு போன ஈச்சன். ஈச்சன், நம்ம திரும்பவும் சேரலாமேன்னு சொல்ல வர்றதுக்குள்ள ஏன் நம்ம மட்டும்தான் சொல்லுது. அதுக்கு முன்னாடியே நீ என்ன சொல்ல போகுதுன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் நம்மளுக்கு பழையபடி ஆக முடியாது. உன்னை வெறுக்கிறத என்னால் ஸ்டாப் பண்ண முடியும், ஆனால் திரும்பவும் பழையபடி ஆக முடியாது. அது இம்பாசிபிளான விஷயம். நம்ம 2 பேருமே வளர்ந்துட்டா. இப்போ நம்ம சேமா இல்லை. ரொம்பவும் சோகமாக கேட்குது இப்படி தான் நம்ம வித்தியாசப்பட்டு இருக்கான்னு. ஏன்னா இனிமே நான் உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு தான் ஈச்சன் சொல்லுது. லூஃபுங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி தான் இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. எனக்கு ரொம்பவும் த்ராட் பெயினாக இருக்குது. அதனால சவுண்டு ரொம்பவும் பிரச்சனையாக இருந்திருக்கும் எனக்கு தெரியுது. ஆனால் ரொம்பவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சீரீஸை பார்த்துட்டு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்பவும் டாக்ஸிக்கான சீரீஸ் இருந்தால் கூட சஃபிகேஷன் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டுமை ஷோரில் இருக்கே அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா பர்சனுக்கும் ரொம்ப நல்ல பர்சனாக இருக்க முடியாது. நிறையா பேட் குவாலிட்டிஸ் இருக்கும். அதுதான் மனுஷன்னு சொல்லுவா. லவ் ஒரு மனுஷனை எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு கொண்டு போகுன்னு தான் இந்த சீரியஸ் சொல்லுது. ரொம்ப ரியலாக இருக்கும். எனிவேஸ், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.